சார் என் பேர் மான்வெளி, நான் ராம்கியோட ஒய்ஃபு. சார் அவர் அன்டைமில் எப்பொழுதுமே அன்டைம் தான் வருவார். நிறைய ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷனு, டேப்லெட்டு, நிறைய அந்த ப்ரோட்டீன்லாம் நிறைய எடுத்திருக்காரு. சிக்கன் நிறைய யூஸ் பண்ணார். நான் எவ்வளோ சொன்னேன், அவர் அதை கேட்கவே இல்லை. கேட்காம அது போயிட்டு 3 மணிக்கு வர்றது, 4 மணிக்கு வர்றது, இதே மாதிரி வந்துட்டு ஹெவி டோஸ் போட்டு நான் போடும் போதே சொன்னேன் சார், அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னேன். அதை கூட அவர் கேட்கவே இல்லை. கேட்காம அதிகமாக இது பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு அதிகமாக எடுத்து ஹெவி டோஸ் எடுத்ததுனால தான் சார் அவருக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துச்சு. அவருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பெயின், கால் வலிக்குது, கை வலிக்குது, இது மட்டும்தான் சார் அவர் சொன்னார். தலை வலிக்குதுன்னு சொன்னார். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமா எங்களால் முடியாமல் தான் நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே போயும் அவரால் எதுவுமே பண்ண முடியல. நான் கூட இருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். கால் அமுத்துறது, கை அமுத்துறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ கூட அவரால் அது எதுவுமே இது பண்ண முடியல சார். 2 நாள் சனிக்கிழமை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் சார். கூப்பிட்டு போனோடனே அவருக்கு லைட்டாக வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நான் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு போகும்போது அவருக்கு சுகர் 23 தான் இருந்துச்சு. 23 இருக்கிறதுனால இது பிரெயின் அட்டாக் ஆகும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க சார். அதுக்கப்புறமா அவரால் ரொம்ப முடியவே இல்லை. கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் நிச்சானி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே கூப்பிட்டு போயும் அவரை எங்களால் எதுவுமே இது பண்ண முடியாமல் நாங்கள் நேஷ்னல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அங்கே போயிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க சார். வாங்கின உடனே சரி ஏதோ ஆப்ரேஷன் வாங்குறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா என்னை கூப்பிட்டு 11:50க்குலாம் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். அவருக்கு எந்த பெயின், எந்த வலியுமே இல்லை சார். அவர் நல்லா தான் இருந்தார். அவருக்கு மஞ்சக்காமல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். அவருக்கு லைட்டாக வயிறு வலிச்சுது. அவங்க அண்ணியை கூப்பிட்டு போய் குமரன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க சார். பார்த்துட்டு அது அவருக்கு நார்மலாக ஆயிடுச்சு. அவருக்கு செரிமானம் ஆகாது, மோஷன் போயிட்டே இருப்பார். சிக்கன் 1 கிலோ 1.5 கிலோ எடுப்பார் சார். கம்பல்சரி எடுப்பார். சிக்கனு 5 முட்டை கம்பல்சரி எடுப்பார். ஒர்க் அவுட் போடுறதுக்கு 9 o'clock போவார் சார். ஆனால் அவர் காலையில் 3 o'clock தான் வருவார். ஆமா, ஹெவி ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் 6 months போனார் சார். தினேஷ்ன்றவர் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு, ஒரு டைம் வந்திருக்காரு. அப்புறமா அவரோட ஜிம்முக்கு தான் போறேன்னு சொன்னாங்க சார். ஆனால் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணது எனக்கு தெரியாது. ஆனால் டேப்லெட்டு, அந்த ப்ரோட்டீன் எல்லாமே இருந்துச்சு. நான் N2 டேஷன்லேயே எல்லாத்தையும் எடுத்து போய் காமிச்சேன். இன்ஜெக்ஷன் போட்டதே என்கிட்ட சொல்லல சார். டேப்லெட் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். ப்ரோட்டீன் எல்லாமே இது பண்ணியிருக்கேன். ப்ரோட்டீன் கூட அது சாக்லேட் ஃப்ளேவர் தான் சார். நான் கூட போய் வாங்கி தான் இருக்கேன். அது அந்த அளவுக்குலாம் அது எதுவுமே இல்லை. அது தண்ணியில் கலந்து அந்த ஷேக்கில் கலந்து தான் குடிப்பாரு சார். அவரு ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி இருந்தது. இப்போ போனதுக்கு அப்புறம் 8 மாதத்துக்கு அப்புறம் உடல் அவர் ரொம்ப பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் சார். இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது கிடையாது. 6 months அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது கிடையாது. அவர் ஃபுல்லாக இந்த ஜிம்முக்கே போயிட்டு அவர் ஃபுல்லாக இந்த ஹெவி டோஸ் எனக்கே தெரியாமல் அவர் ரொம்ப ஹெவி டோஸ் எடுத்துருக்காரு சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்லா ரெஸ்ட் எடுப்பார் சார். அவர் ஜிம்முக்கு போயிட்டு வரதும் தெரியாது. நல்லா நார்மலாக இருப்பார். கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு வரும். அதுக்கேற்ற அந்த ட்ரீட்மெண்ட், அந்த ஷேக்கர்லாம் போட்டு குடிச்சிட்டு அவர் நார்மலாகிடுவார் சார். கொடுத்துருக்கோம் சார். என்னங்க சார், அவருக்கு நாங்கள் கால் பண்ணோம் சார். நாங்கள் புவனேஸ்வரருக்கு அவங்க ஃப்ரெண்டு உடனே நான் இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க வந்தாங்க. என்னால் ஒண்டியாக முடியல. அதுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணோடனே வந்தாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் அவருக்கும் நான் ஃபோன் பண்ணதுக்கு நான் செங்கல்பட்டில் இருக்கேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லிவிட்டு அவரும் எங்கள் கூடவே தான் இருந்துட்டு எல்லாமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொன்னோன்னே நான் அழுக ஆரம்பிச்சுட்டு தனியாக போய் உட்காந்துட்டேன் சார். என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காரு சார். ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டது எனக்கு சொல்லலை. ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. தினேஷ்ன்ற அந்த இதுக்கு தான் சார் போவார் அவர். நானும் போயிருக்கேன், ஜிம்முக்கு போயிருக்கேன். அதை பற்றிலாம் எதுவும் அவர் சொல்லல சார் என்கிட்ட. எப்படி தெரிஞ்சதுன்னா, அதான் இவங்க கூட போகிறாங்களா சார் இந்த ப்ரோட்டீன்லாம் எடுக்கிறது. ஆனால் வீட்டில் இவ்வளோ பெரிய அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் ஒரு இது இருந்துச்சு. அதை நான் என்னான்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். ஆனால் இருந்துச்சு வீட்டில். நான் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. வீட்டில் உங்களுக்கு இது மாதிரி நடந்தது அவர் என்ன சொன்னார்? ஏதாவது இது மாதிரி பக்க விளைவுனால இல்லை, சுகர் ரொம்ப அவருக்கு கம்மியாக இருக்கு, அதனால நீங்கள் அட்மிட் பண்ணி பாருங்க, அட்மிட்ல வச்சு பாருங்க அப்படின்னாங்க. வேற எதுவும் அவரு இல்லை சார். அவரு நேற்று காலையில தான் சொன்னார் எங்களுக்கு. அதான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னார். நான் சனிக்கிழமையே கூப்பிட்டு போனேன் சார். கூப்பிட்டு போனேன், வயிறு வலின்னு சொன்ன உடனே நான் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு நரம்பூசி போட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். திரும்பவும் அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, எனக்கு கையெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னோன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூப்பிட்டு போனேன்னு தான் அவருக்கு சுகர் 23 தான் இருந்துச்சு. இருக்கவும் அவங்க ட்ரிப்பு போட்டு அவரை நார்மலாக ஆக்குனாங்க. 80 வந்துச்சு. அப்புறம் 120. அதான் நிறைய ப்ரோட்டீன் எடுத்திருக்காரு சார் அவரு. பவுடர் சார். ஆனால் டேப்லெட்டும் யூஸ் பண்ணார் சார் அவரு. கேட்டால் அந்த ஜாயிண்ட் வலிக்கு அந்த இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த
மீன் மாத்திரைன்னு சொல்லிட்டு எனக்கு கூட கொடுத்துருக்காங்க சார் அந்த மாத்திரை. டாக்டர் மென்ஷன் பண்ணாங்க புரோட்டீனால தான் கிட்னி ஃபெயிலியர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. புரோட்டீன் நிறைய தான் சார் எடுத்தாரு. இப்போ ஒரு 4 days முன்னாடி கூட போய் வாங்கினேன். ஆனால் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு சார், வயிற்று வலி அடிக்கடிக்கு இருக்கும். அவங்க அண்ணி கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, குமரன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.